Hi dear students. Already let us learn about excretory system. Lesson number 3 excretory system பத்தி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? Okay, excretory systemனா என்னம்மா? excretory systemனா என்ன? சொல்லுங்க பாப்போம். excretory system means நம்ம என்ன பார்த்திருந்தோம்மா? நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுநீர்கள்லாம் எப்படி வெளியேற்றப்படுது ஓகேவா அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் அதில் ஈடுபடுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். ஓகேம்மா, என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குது இங்கே பாருங்கள். இந்த ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் யூஸ் ஆகுது, ஒர்க் ஆகுது? கிட்னி, யூரிட்டர், பிளேடர் அண்ட் தென் யூரித்ரா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயிலாக ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருந்தோம் இல்லையாம்மா? ஓகே, now let us see new session. Now let us learn how different excretory organs help in excretion. Now let us learn how different excretory organs helps in excretion. Yeah, நம்மளோட எக்ஸ்கிரீஷனில் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் எக்ஸ்கிரேட்டரியில் ஒர்க் ஆகுது ஓகேவா? ஸோ என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். as the blood travels throughout the body, நம்மளோட உடம்புல உடம்பு ஃபுல்லாகவே blood ட்ராவல் பண்ணுது ஓகேம்மா. இட் கலெக்ட்ஸ் மோர் அண்ட் மோர் வேஸ்ட். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது அது என்ன பண்ணுதா, கலெக்ட் பண்ணுதுன்னா மோர் அண்ட் மோர் நிறைய வேஸ்ட் கலெக்ட் பண்ணுது. த கிட்னிஸ் ஒர்க் லைக் ஏ ஃபில்டர். ஸோ நம்மளோட உடம்புல எது ஃபில்டராக ஒர்க் ஆகுதுன்னா நம்மளோட கிட்னிஸ் 2 கிட்னிஸ் இருக்கு இல்லையம்மா. ஸோ கிட்னிஸ் ஒர்க் லைக் ஏ ஃபில்டர். when the blood enters the kidneys, அதாவது அந்த பிளட்டு கிட்னிஸில் என்டர் ஆகும்போது உள்ளே போகும்போது they filter the blood which passes through them. என்ன நடக்குது அங்கேயே? ஸோ ஃபில்டர் என்ன பண்ணுதுமா, பிளட்டை ஃபில்டர் பண்ணுது. கிட்னி பிளட்டை ஃபில்டர் பண்ணுது ஓகேங்களா. they filter the blood which passes through them. ஓகேம்மா. it takes about 45 minutes for the kidney to purify all the blood in our body. ஓகேம்மா, எவ்வளோ நேரம் எடுத்துக்குது நம்மளோட கிட்னிமா பியூரிஃபை பண்ணுறதுக்கு பிளட்டை? 45 மினிட்ஸ் ஓகேவா, 45 நிமிடங்கள். ஆல் த பிளட் இன் அவர் பாடி. கிட்னிஸ் ஒர்க் த்ரூ அவுட் த டே. ஸோ கிட்னிஸ் ஃபுல்லாகவே ஒன் டே ஃபுல்லாகவே டே பை டே ஃபுல்லாகவே ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஓகேவாம்மா. and then kidneys send all the waste to the bladder through the ureters in the form of urine. ஓகேம்மா, kidneys send all the waste. ஸோ கிட்னி என்ன பண்ணுதுமா, எல்லா வேஸ்ட்டையும் எங்கே சென்ட் பண்ணுன்னா பிளேடருக்கு சென்ட் பண்ணுது ஓகேவா. ஸோ பிளேடருக்கு எப்படிமா போகுது, யூரிட்டஸ் சிறுநீர் குழாய்கள் மூலம் எங்கே போகுதுமா, நம்மளோட பிளேடருக்கு சிறுநீர் பைக்கு போகும் ஓகேவா. ஸோ யூரிட்டஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் யூரின். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கம்மா, ஸோ யூரிட்டஸ்லேருந்து எங்கள் பிளேடர் போயிட்டு பிளேடர்லேருந்து என்னவோ யூரின் போகுது, யூரின் போகிறோம் நம்ம ஓகேங்களா. காமன்லி நோன் அஸ் பி சிறுநீர் கழித்தல். பீனா என்னம்மா, PEE PEE ஓகேவா. அதான் என்ன சொல்கிறோம்னா சிறுநீர் கழித்தல் சொல்லிட்டு சொல்லுவாங்க பி. த யூரினரி பிளேடர் ஸ்டோர்ஸ் திஸ் யூரின். யூரினரி பிளேடர் என்னமா பண்ணுது, ஸ்டோர் பண்ணியும் ஓகேவா. அது பை மாதிரி தானே ஒரு அமைப்பு காணப்படுது இந்த பிளேடர் யூரினரி பிளேடர் சிறுநீர் பை ஓகேவா. ஸோ என்ன பண்ணுதுன்னா ஸ்டோர் பண்ணிக்குது, வர யூரினை ஸ்டோர் பண்ணிக்கும். when the bladder is almost half full. ஸோ பாதி அந்த பிளேடர் ஃபில் ஆனதும் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு we can ஃபீல் பண்ணுறோம். இப்போ யூரின் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். we feel like peeing ஓகேவா. peeing means சிறுநீர் கழிக்கிறதுக்கு போகணும், கண்டிப்பாக நம்ம யூரின் போய் பாஸ் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு ஒரு ஃபீல் நம்மளுக்கு உடம்புல வந்துடும் ஓகேவாம்மா. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், டியூரிங் peeing urinating ஓகேங்களா. during peeing the urine from the bladder is thrown out through the urethra. the urine from the bladder is thrown out through the urethra. ஸோ எங்கேருந்துமா வருது, கிட்னிலிருந்து யுரித்ரா, கிட்னிலிருந்து எங்கம்மா வருது, நம்மளோட பிளேடருக்கு வருது இல்லையா. ஸோ எதன் மூலயமா பிளேடருக்கு வருதுமா, யூரிட்டர் மூலயமா பிளேடருக்கு வரும் ஓகேவா. பிளேடருக்கு அதுக்கப்புறமா தான் யூரித்ரா மூலயமா நம்ம யூரின் பாஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகே,
and then in this way liquid waste is removed from the blood. So in this type la வந்து என்ன நடக்குதுமா, liquid waste is removed from the blood and thrown out of our body as urine. Okay ma'am, liquid waste is திடக்கழிவுகள் திரவ கழிவுகள். ஓகேங்களா, சாலிட் வேஸ்ட்னா தான் வந்து திடக்கழிவுகள், லிக்விட் வேஸ்ட் மீன்ஸ் திரவ கழிவுகள். ஓகேங்களா, லிக்விட் வேஸ்ட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த பிளட். எதுலேருந்து ரிமூவ் பண்ணுறோமா, பிளட்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். அண்ட் த்ரோன் அவுட் ஆஃப் அவர் பாடி ஆஸ் யூரின். ஓகேம்மா, எங்கேருந்து வெளியேற்றுறோமா, யூரின் மூலமா வெளியேற்றுறோம். ஓகேங்களா, ஆர்கன்ஸ் லைக் ஸ்கின் அண்ட் லங்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ்டு இன் ரிமூவிங் excess water and salt from the body. Organs like skin and lungs. Organs like skin and lungs. என்னென்ன ஆர்கன்ஸ்மா, நம்மளோட ஸ்கின் தோல். ஓகேங்களா, அண்ட் தென் லங்ஸ் நம்மளோட நுரையீரல். ஆர் ஆல்சோ இன்வால்வ்டு, எதில் இன்வால்வ் ஆகுதுமா, ரிமூவிங் எக்ஸஸ் வாட்டர் அண்ட் சால்ட் ஃப்ரம் த பாடி. நம்மளோட உடம்புல எக்ஸஸான வாட்டர் அண்ட் தென் சால்ட்டையும் வந்து நம்மளோட உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ஆர்கான்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணுதுமா, ஸ்கின்னும் அண்ட் தென் லங்ஸ். ஸ்கின் அண்ட் தென் லங்ஸ். லெட் அஸ் see how this happens. எப்படி வந்து நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தேர் excretion through the skin. ஓகே, ஸ்கின் மூலமா எப்படி வந்து எக்ஸ்கிரீஷன் வந்து இந்த வெளியேற்றம் வந்து நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்கிரியேட்டரி ஆர்கன் இன் அவர் பாடி. நம்மளோட உடம்புலேயே வந்து ரொம்பவும் வந்து பெரிய ஒரு எக்ஸ்கிரியேட்டரி ஆர்கன்னா எதுமா, நம்மளோட ஸ்கின். ஓகேங்களா, த லிக்விட் வேஸ்ட் ஃப்ரம் அவர் பாடி இஸ் thrown out in the form of sweat. Liquid waste from our body is thrown out in the form of sweat. நம்மளுக்கு வந்து அப்பப்போ வந்து அடிக்கடி வந்து வேர்க்கும் இல்லையாம்மா. ஸோ அது மூலயமா வந்து இந்த வேர்வை மூலயமாக வந்து என்ன நடக்குதுமா, எக்ஸ்கிரீஷன் வந்து நடக்குது நம்மளோட பாடியில். ஓகேவா, த லிக்விட் வேஸ்ட் ஃப்ரம் அவர் பாடி இஸ் thrown out in the form of sweat. Okay, it is made up of extra water and salt from our body. எக்ஸ்ட்ரா நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டராலையும் சால்ட்டாலையும் வந்து உருவாக்கப்படுது. இட் கூல்ஸ் அவர் பாடி. இந்த ஸ்வெட்டிங் ஆகும்போது நம்மளோட பாடி எப்படிமா இருக்கும், கூலாகிடும், சில்லுன்னு ஆகிடும். ஓகேங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்கிரீஷன் த்ரூ த ஸ்கின் பார்த்தாச்சு. அண்ட் தென் ஷல் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட் நவ். Second one is there excretion through lungs. நம்மளோட லங்ஸ் மூலமா எப்படி வந்து வெளியேற்றப்படுது கழிவுகள். ஓகேங்களா, we breathe in and out with the help of our lungs. நம்ம என்னமா பண்றோம், சுவாசிக்கிறோம் இல்லையா. ஸோ இன் அண்ட் வெளி சுவாசம் அண்ட் தென் உட்சுவாசம் பண்றோம் இல்லையா. இன் அண்ட் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் லங்ஸ். நம்மளோட லங்ஸ் மூலமா என்ன பண்றோம், நம்ம வந்து சுவாசிக்கிறோம். ஓகேம்மா, டியூரிங் பிரீத்திங் டைம்ல த லங்ஸ் அப்சார்ப் த ஆக்சிஜன். லங்ஸ் வந்து என்னமா பண்ணுது, அப்சார்ப் த ஆக்சிஜன். எங்க இருந்து அப்சார்ப் பண்ணுது ஆக்சிஜனை, தூய்மையான காற்று. ஓகேங்களா, ஃப்ரெஷ் ஏர். ஃப்ரம் த ஏர் வி பிரீத். At the same time, carbon dioxide is thrown out of the body from the lungs. At the same time என்ன நடக்குதுமா, நம்மளோட ஆக்சிஜனை வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகிறோன்னா உடல்ல இருந்து நம்ம லங்ஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணணும், வந்து வெளியேற்றணும் கண்டிப்பாக. ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு இஸ் த்ரோன் அவுட் ஆஃப் த பாடி ஃப்ரம் த லங்ஸ் ஆஸ் எ வேஸ்ட். நம்மளோட அட் த சேம் டைம் carbon dioxide is thrown out of the body from the lungs as a waste. ஓகேம்மா, அதாவது ஏர்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா தூய்மையான காற்றை வந்து நம்மளோட லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அட் த சேம் டைம் வந்து லங்ஸில் இந்த கார்பன் டை ஆக்சைடு மூலயமா வந்து நம்ம வேஸ்ட்டை வந்து வெளியிடுறோம். ஓகேங்களா, செகண்ட் ஒன்ல எக்ஸ்கிரீஷன் த்ரூ த லங்ஸ். ஓகே, பிரீத்திங் மூலயமாகவும் நம்ம உடம்புல வந்து எக்ஸ்கிரீஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஓகேம்மா, பார்த்தாச்சு. And the next one is their applications. The excretory system removes waste from the body. Okay, ma'am.
இஃப் இட் டஸ் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி, இந்த எஸ்கிரேட்டரி சிஸ்டம் வந்து நம்ம உடம்புல வந்து ஒழுங்காக ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலைன்னா த லிக்விட் வேஸ்ட் கலெக்ட் இன்சைடு த பாடி, இந்த திரவ கழிவுகள் எல்லாமே வந்து எங்கேம்மா தங்கிடும், நம்மளோட உடம்புக்குள்ளாரவே தங்கிடும். திஸ் மே லீட் டு ஸ்வெல்லிங் ஆஃப் த பாடி. ஸ்வெல்லிங் மீன்ஸ் வீக்கம், அங்கங்கே வந்து வீக்கம் ஏற்படும் நம்மளோட உடம்புல. எக்ஸ்பெஷலி ஆன் த லெக்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ். ஸோ எங்கெங்கம்மா லெக்ஸ், நம்மளோட லெக்ஸில், ஹேண்ட்ஸில் அண்ட் தென் நம்மளோட ஃபேஸில் இந்த மாதிரி வீக்கங்கள் வந்து ஏற்படும். நம்மளோட உடம்புல எஸ்கிரேட்டரி சிஸ்டம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா. இஃப் அவர் கிட்னிஸ் டு நாட் ஒர்க் ப்ராப்பர்லி, நம்மளோட கிட்னி வந்து ஒழுங்காக வந்து ஒர்க் ஆகலைன்னா த கலர் அண்ட் ஸ்மெல் ஆஃப் த யூரின் மே சேஞ்ச். ஸோ அந்த கலர், நம்ம யூரின் போகிறோம் இல்லையாம்மா, யூரின் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் அப்போ வந்து ஒரு டர்ட்டி ஸ்மெல் வந்து ஏற்படும். ஓகேங்களா. வி மே ஃபீல் டயர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உடம்புல என்ன மாற்றம் ஏற்படும், நம்ம வந்து ரொம்ப வந்து டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆர் வி மே ஸ்டார்ட் வாமிட்டிங், அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புல வந்து வாமிட்டிங் சென்ஸ் வந்து ஏற்படும். ஸோ என்ன, நம்மளோட உடம்புல எஸ்கிரேட்டரி சிஸ்டம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா இந்த மாதிரியான ஃபால்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுது. ஹவு டு வி டேக் கேர் ஆஃப் த எஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸ், எப்படி வந்து இந்த எஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸை நம்ம வந்து கேர் பண்ணி பார்த்துக்கலாம். Have you heard of any fruit or vegetables that helps to keep our kidneys healthy? நம்மளோட கிட்னியை வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா நீங்கள் எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாச்சும் ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிள்ஸோ சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு. நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஃபைண்ட் அவுட் more about such food items which can improve the working of our excretory system. அதாவது நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கலாம், சச் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம், அண்ட் எப்படி வந்து நம்மளோட வந்து எஸ்கிரேட்டரி சிஸ்டமை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், அப்படிங்கிறத எப்படி இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட உடம்பை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணலாம். ஓகேம்மா. ஷல் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். அவர் ஸ்கின் அண்ட் லங்ஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம் எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷனில் வந்து நம்மளோட ஸ்கின்னும் லங்ஸும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ ஸ்கின் மூலயமா என்ன பண்ணுதுமா, நம்ம வந்து வியர்க்கிறது, ஸ்வெட் ஆகுது. ஓகே, ஸ்வெட்டிங் ஆகுது. லங்ஸ் மூலயமா என்ன பண்ணுறோம், ப்ரீத்திங். வி ஷுட் டேக் கேர் ஆஃப் தெம் டூ. வி ஷுட். ஸோ ஸ்கின்னு லங்ஸையும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நல்ல ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஓகேம்மா. வி ஷுட் பாத் ரெகுலர்லி. வி ஷுட் பாத் regularly to take care of our skin. We should bath regularly to take care of our skin. ஓகேம்மா. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து குளிக்கணும், ரெகுலராக வந்து நம்ம வந்து குளிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா. we should keep it clean using soap and water. we should keep it clean using soap and water. we must do breathing exercise. ஸோ நம்ம வந்து சோப்பையும் வாட்டரையும் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணலாம் டெய்லி. ஓகேம்மா. அண்ட் தென் we must do breathing exercise to keep the lungs healthy. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது நம்மளோட லங்ஸ் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். we must protect our lungs from dust and smoke by wearing a mask when we go outside. நீங்கள் வெளியில் போகும்போது நம்மளோட லங்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா என்னம்மா, லங்ஸை வந்து டஸ்ட் அண்ட் தென் ஸ்மோக், அதாவது தூசிகளில் இருந்து புகைகளில் இருந்து பாதுகாக்கணும்னா we are all wear mask. ஓகேம்மா. and then shall I move to next slide now? amazing fact என்னம்மா, do you know? ஓகேவா. உங்களுக்கு தெரியாத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். most humans pee about 3000 times in a year. most humans pee about 3000 times in a year and an average, அதுலேயே ஆவரேஜ் எடுத்திருக்காங்க. we take 21 seconds to pee. we take 21 seconds to pee. என்ன சொல்கிறோம், சிறுநீர் கழிச்சா சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ எவ்வளோ நேரம் நம்ம சிறுநீர் கழிக்கிறோன்னா 21 seconds. ஓகேங்களா. this is about 18 hours a year. this is about 18 hours a year. ஒரு வருஷத்தில் எவ்வளோ மணி நேரம் நம்ம அதுக்காக செலவிடுறோன்னா 18 hours. ஓகேம்மா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ஹாவ் யூ ஹியர்ட் அபவுட் கிட்னி ஸ்டோன்ஸ்? ஹாவ் யூ ஹியர்ட் அபவுட் கிட்னி ஸ்டோன்ஸ்? கிட்னி ஸ்டோன்ஸ்னால் என்னங்கிறத நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா?
சிறுநீர் கற்கள் உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் த சாலிட் பீசஸ் ஆஃப் சால்ட் அண்ட் ஆர் மினரல்ஸ் ஃபார்ம்டு இன்சைட் த கிட்னிஸ். தே ஆர் த சாலிட் பீசஸ். ஓகேங்கம்மா. அண்ட் தென் சால்ட் அண்டு எக்ஸஸாக இருக்கிற சால்ட்டாலையும் இல்லை தாது உப்புகளாலையும் உருவாக்கப்படுது நம்மளோட கிட்னியில். ஓகேவா. தே வேரி இன் சைஸ். அதனோட சைஸும் வந்து சேஞ்சு. ஓகேம்மா. வென் தே ஆர் ஸ்மால் இன் சைஸ், வென் தே ஆர் ஸ்மால் இன் சைஸ் லைக் ஏ கிரைன் ஆஃப் சால்ட், கிரைன் ஆஃப் சால்ட், grain of salt or sugar, they do not cause any problem. They come out of the body along with the urine. அதாவது அப்போ வந்து அந்த ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அந்த யூரின் வர இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா யூரின் வர இடத்துல என்ன ஆகுதுன்னா பிளாக் பண்ணிடும். த கம் அவுட் ஆஃப் த பாடி அலாங் வித் த யூரின். பட் வென் தே ஆர் த சைஸ் ஆஃப் எ பி, எந்த சைஸ்லமா? பட்டாணி சைஸில். ஓகேங்களா. தே பிளாக் த யூரிட்டர். சிறுநீர் குழாயை வந்து என்ன பண்ணிடுது? பிளாக் பண்ணிடுது. திஸ் கேசஸ் பெயின். ஸோ அதனால் வந்து என்ன உருவாகுதுமா? பெயின் வந்து உருவாகுது. ஹவு டு கிட்னி ஸ்டோன்ஸ் டெவலப் இன் கிட்னிஸ்? ஹவு டு கிட்னி ஸ்டோன்ஸ் டெவலப் இன் கிட்னிஸ்? எப்படி வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து டெவலப் பண்ணப்படுது நம்மளோட கிட்னியில்? கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு எக்ஸஸ் சால்ட் அண்ட் மினரல்ஸ் இன் த யூரின். யூரினில் வந்து எக்ஸஸாக இருக்கிற சால்ட்டாலையும் மினரல்ஸாலையும் தாது உப்புக்களாலையும் இந்த கிட்னி ஸ்டோன் ஆனது ஃபார்ம் ஆகுது நம்மளோட கிட்னியில். திஸ் மே ஹேப்பன் இஃப் யூ டு நாட் ட்ரிங்க் எனஃப் வாட்டர். திஸ் மே ஹேப்பன் இஃப் யூ டு நாட் ட்ரிங்க் எனஃப் வாட்டர். ஸோ அது எதனால் ஏற்படுதுமா இந்த கிட்னி ஸ்டோன்? நம்மளோட உடம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்காதல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணோமா, ஒரு பர்சன் வந்து ஒரு ஹியூமன் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கணுமா? 2 or 3 liters கண்டிப்பாக வந்து மஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ we should drink plenty of water to avoid the formation of kidney stones. plenty மீன்ஸ் நிறைய வாட்டர் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி நம்ம நிறைய தண்ணீர் குடித்தோம்னா என்ன ஆகுதுன்னா நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா. டு அவாய்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் கிட்னி ஸ்டோன்ஸ். கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் நம்ம வந்து என்ன பண்ணலாமா? அவாய்ட் பண்ணி நம்மளோட உடம்பை நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். ஓகேம்மா. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னையோட இந்த லெசன் இஸ் ஓவர் நவ். ஓகேம்மா. see you later ma. Prepare well for this lesson. Take care.